முதல்ல திருவிளையாடற் புராணத்திலும் பெரிய புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சத்தியத்தை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க திருவிளையாடற் புராணமோ பெரிய புராணமோ ஸ்பிரிச்சுவல் பொயட்ரி கிடையாது, ஒரு ஆன்மீக கவிதை கிடையாது. கவிதை நடையில் சொல்லப்பட்டிருப்பதனாலேயே அதில் பொய் கலந்திருக்கும் என்று நமக்கு செய்யப்பட்டிருக்கின்ற மூளை செலவை திருவிளையாடற் புராணத்தின் முன்பாகவும் பெரிய புராணத்தின் முன்பாகவும் தோற்று போய்விடுகின்றது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. இந்த பிரபஞ்சம் நம் ஐம்புலன்களால் பார்க்கின்ற புரிந்து கொள்ளுகின்ற அந்த அளவோடு நின்று விடுகிறது என்று நினைத்தால் உங்களை போன்று ஒரு மிகப்பெரிய குறையறிவு உடையவர் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தயவு செய்து அந்த குறையறிவு மூளை செலவையை, அதுக்கு பகுத்தறிவுன்னு பெயர் வேறு கொடுத்து, இந்த குறையறிவு மூளை செலவையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.